பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்தம் மகிமைப்படுவதாக. எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 11ஆம் அதிகாரம் முதல் வசனம். விசுவாசமானது நம்பப்படுகளின் உறுதியும் காணப்படுதலின் நிச்சயமும் இருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக. ஹீப்ரூ சாப்டர் 11:1 ஆண்டவர் அழகாக பேசுகிறார். விசுவாசமானது நம்பப்படுகளின் உறுதி காணப்படுதலின் நிச்சயம். ஆமாங்க, நீங்கள் நம்புங்க, விசுவாசிங்க, நம்புங்க. நீங்கள் பார்க்கல, கன்னடத்தில் ஒரு பாட்டு இருக்குது, கண்ணு காணல் இல்லை, ಕಿವಿ ಕೇಳಲಿಲ್ಲ, ನಾ ಮನಸ್ಸು ಊಹಿಸಿಲ್ಲ, ನೀವು ನನಕಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದನು. ஆண்டோடைய நாம் மகிமைப்படும்படியாக இயேசு நாமத்தில் சொல்லிக்கிறேன். கண்ணு காணல, காது கேட்கல அப்படின்னு சொல்லி தமிழில் ஒரு பாட்டு இருக்குது. விசுவாசிங்க. நீங்கள் எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறீங்க அந்தளவுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். அந்த விசுவாசத்தில் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. இன்றைக்கி எத்தனையோ பேர் விசுவாசிகளாக இருக்கிறார்களே தவிர விசுவாசிக்கிறவர்களாக இல்லை. உங்கள் சபையில் எத்தனை விசுவாசிகள் என்று கேட்பார்கள். ஆனால் எத்தனை பேர் விசுவாசிக்கிறவர்கள் என்பதை மறந்துட்டாங்க. விசுவாசிகள் எல்லாம் பரலோகம் போய் சேரப்போவது கிடையாது. எல்லோருமே நம்ம எல்லாருமே ஏசப்பாவை தான் நேசிக்கிறோம் இல்லையா? இயேசுடைய பாசத்தை நேசிக்கிறோம், நேசத்தை நேசிக்கிறோம், அவருடைய அன்பை நேசிக்கிறோம், கிருபையை நேசிக்கிறோம், அவருக்காக வாழணும்னு நினைக்கிறோம். முடியல, என்ன பண்ணுறது? ஆனால் விசுவாசிக்கிறோமா அப்படின்னு பார்த்தா அதில் தான் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அவல நிலை இருக்குது. இந்தியாவில் விசுவாசிக்கிற எக்கச்சமாக இருக்காங்க. எத்தனையோ தலைவர்கள் விசுவாசிக்கிறாங்க, எத்தனையோ சிஎம் விசுவாசிக்கிறாங்க. ஏன்? இந்த நம்முடைய பிஎம்கே தெரியும் இயேசு மட்டும்தான் தெய்வம் என்பதை அவங்களுக்கே தெரியும். அவங்க விசுவாசிக்கிறாங்க, ஆனால் விசுவாசிக்கிறவர்களாக இல்லை. எத்தனையோ சாமியார்களுக்கு தெரியும், எத்தனையோ முனிவர்களுக்கு தெரியும், அவங்களாம் இயேசு தான் தெய்வம் என்பதை விசுவாசிக்கிறாங்க. ஆனால் விசுவாசம் நமக்குள்ளே இருக்குது. ஆனால் விசுவாசிக்கிறவர்களாய் காணப்படாமல் இந்த உலகத்தோடு கூட ஒத்த விஷயத்தை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். சபையாரும் அப்படித்தான். ஏன்? சில விசுவாசிகள் மாத்திரமல்ல, சில ஊழியர்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள். விசுவாசிகளாக இருக்கிறார்கள், விசுவாசிக்கிறவர்களாக இல்லை. எனக்கு பிரியமானவர்களே, இந்த வார்த்தை ஒருவேளை உங்களுக்கு காயப்படுத்த முடியாத இருக்கலாம். மனம் திரும்புங்க. விசுவாசிக்கிற கூட்டத்தை தான் கர்த்தர் பார்ப்பார், விசுவாசிகளின் கூட்டத்தை கர்த்தர் பார்க்க மாட்டார். எங்கே இருவர் ஒருமனப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் மத்தியில் நான் வாசம் பண்ணுவேன்னு சொல்கிறார். நான் குடும்ப ஜெபம் பண்ணும்போது, கான்சன்ட்ரேஷன் பண்ணி குடும்பமாய் ஜெபம் பண்ணும்போது, ஸ்தோத்திரம் பண்ணி விழித்திருந்து முழங்கால் படுகிட்டு ஆண்டவர் பார்க்கிறார், ஆண்டவர் கேட்கிறார், தூதர்கள் அந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறார்கள், ஆவியானவர் நம்மத்தில் அசைவடை கொண்டிருக்கிறார் என்ற பய உணர்வோடு விசுவாசத்தோடு அந்த விசுவாசிக்கிற மனநிலைமையில் நாம் இருக்கும்போது அந்த இடத்துல நாம் ஸ்தோத்திரம் பண்ணதாக இருக்கட்டும், விண்ணப்பம் பண்ணுவதாக இருக்கட்டும், வேண்டுதல் செய்வதாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் மேலே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் அருள் புரிவார். எனக்கு பிரியமானவர்களே, அதான் சொல்லப்படுகிறது. விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படுதல் நிச்சயமாக இருக்கிறது. என்ன பார்த்துட்டு வந்தார்? எந்த யூடியூப்பை பார்த்துட்டு வந்தார்? எந்த ஊழியக்கார முன்னாடி பார்த்துட்டு வந்தார்? எந்த நபரை பார்த்துட்டு வந்தார்? கடந்து போப்பா அப்படின்னு சொல்லி கர்த்தர் பேசுகிறார். வார்த்தையை கேட்ட உடனே அவர் கீழே கிளம்பி போகிறார். 75 வயசு அவருக்கு. அவர் பேர் ஆபிராம். 75 வயசில் எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றார். 65 வயசு அவங்க ஒய்ஃபுக்கு கூட்டிகிட்டு போகிறார். 65 வயசு அவங்க ஒய்ஃபு எவ்வளோ அழகாக இருந்திருப்பாங்க. அந்த ஒய்ஃபை அந்த நாளில் காப்பாற்றிட்டு இருக்கிறாரு. எங்கே போனாலும் வந்தாலும், நான் உன் சகோதரன்னு சொல்லிவிடு, உன் நிமித்தம் என் ஜீவன் காப்பாற்றப்பட்டோம், ப்ளீஸ் நான் உன்னை திட்டந்தெல்லாம் மன்னிச்சிக்கோ, நான் உன்னை பேசுனதெல்லாம் மன்னிச்சிக்கோ, யாருக்கு மேலே நீ போகும்போது வரும்போது நான் உன் சகோதரன்னு சொல்லிவிட்டு, எப்படியாவது நீ சொல்கிற வார்த்தையை வச்சு நான் உயிர் பழிச்சிக்கிறேன். 65 வயசில் அந்த சாரால் எவ்வளோ அழகாக இருந்திருப்பாங்க. எனக்கு பிரியமானவர்களே, விசுவாசம் ஒருத்தவங்களுக்குள்ளே வரும்போது அழகும் கூடி போகும். ஆமாம், நான் நம்புகிறேன். விசுவாசத்தோடு நான் சொல்கிறேன், விசுவாசிக்கிற லிஸ்ட்டில் நீங்கள் இருக்குன்னு நம்புகிறேன். அதனால தான் அதுக்கப்புறம் சொல்கிறார் ஆண்டவர், நான் உனக்கு மகா பெரிய பலனும் கேடகமாக இருக்கிறேன்னு உடனே ஆரம்பிக்கிறார். போதும்ப்பா, உனக்கு 99 வயசு ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் நான் உன்னை இப்படியே பார்த்தா செட் ஆகாது, இனி உன் பேர் ஆபிராம் இல்லை ஆபிரகாம்னு வைக்க போகிறேன், ஏன்னா அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக போகிறப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவருக்கு ஆபிரகாம் பேரை வச்சு உன் மனைவிக்கு ஒரு பிள்ளை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார்.
அதுக்கப்புறமும் விட்டாரா பார்த்தா இல்லை. இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகணும்னு அறிந்திருக்கிறேன். எப்போ பாருங்கள், கர்த்தர் பார்த்துக்கொள்வார். அப்பா டேடி, இங்கே ஆடு இருக்குது, பலியிடத்துக்கு நெருப்பு இருக்குது, கத்தி இருக்குது, விறகு இருக்குது, ஆடு எங்கேப்பா அப்படின்னு கேட்குறார். ஆடு மட்டும் இல்லை, ஆடு எங்கேப்பான்னு. அது கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ஆட்டை தவிர நெருப்பு, அந்த விறகு எல்லாம் எடுத்துகிட்டு போகிறார். ஆனால் ஆண்டவர், நீ உன் மகனை எனக்கு பலி செலுத்துன்னு சொன்ன உடனே அவர் போகிறாரு பாருங்க. அந்த இடத்துல பலி செலுத்த போகிறாரு. உடனே பிள்ளை என்ன கையை போடாத, இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்பட நடந்திருக்கிறேன். எனக்கு பிரியமானவர்களே, அந்த விசுவாசம், விசுவாசிக்கிற லிஸ்ட்டில் நம்ம இருக்கணும், விசுவாசிகள் லிஸ்ட்டில் நம்ம இருக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமீன். ஆண்டவருடைய நாமம் பட்டும். அன்பு தகப்பனே, இந்த நாளில் கூட நீர் எங்களை கண்ணோக்கி பார்க்கிறேன். விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படுறது நிச்சயமாக இருக்கிறது. இதை கேட்கிறவர்களுக்குள்ள விசுவாசம் ஆவியின் கனியும் உண்டாகட்டும், விசுவாசம் ஆவியின் வரமும் உண்டாகட்டும். உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.